இப்போதும் ஜெட் காவல்துறையில் சேர மறுபரிசீலனை செய்யும் நிலையில் இருக்க, ஒரு புதிய ஆபத்து நகரில் உருவாகிறது. ஒரு பயங்கரமான வில்லன். தொடக்கக் காட்சி, மர்ம ஆய்வகம், இருண்ட அறிமுகம். இருண்ட, தொழில்நுட்ப வசதி செய்யப்பட்ட ஒரு மர்மமான ஆய்வகம். இருளில் ஒரு பெரிய நிழல் காணப்படுகிறது. ஒரு உயரமான நபர், டாக்டர் கிரிப்டன், தனது குன்றிய உடலில் பல்வேறு சைபர்நெடிக் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளார். அவன் முன் ஒரு கணிப்பொறி திரை அமைதியாக ஒளிர்கிறது. அதில் ஷெட் படங்கள். கீழ்த்தனம் கொண்ட குரலில், இதோ அவன். என் முதல் சோதனை முறியடித்தது. ஆனால் இன்னும் நிறைய பரிசோதனைகள் இருக்கின்றன. அவன் பக்கத்தில் ஓர் அமைதியாக நிற்கும் மனிதருக்குத் தெரியாத உருவம் இருக்கிறது. அது ஒரு முழுமையான செயற்கை மனிதன், சைபர்க் அசாசின். சிவப்பு கண்கள் மின்னுகின்றன. டாக்டர் கிரிப்டன். ஜெட். இப்போது உண்மையான சோதனை நேரம். திரை மங்குகிறது. காட்சி 1. காவல் நிலையம். ஜெட்டின் புதிய வாழ்க்கை. ஜெட் காவல் நிலையத்துக்குள் நுழைகிறான். வாவ், இது என்னிடம் நிஜம் போலவே தெரியவில்லை. கேப்டன் ரைகர் அவனை பார்த்து ஒரு சிறு சிரிப்புடன் வரவேற்கிறார். ரைகர், உனக்கு நிஜம்தான் பையா. உன் திறமை மிச்சம் இருந்தால் நீ காவல்துறைக்கு பெரிய பலமாக இருப்பாய். அவ்வளவாக ஜெட் ஒப்புக்கொள்ள முற்படும். ஆனால் திடீரென்று சைரன்கள் முழங்குகின்றன. காவல் நிலையம் அதிர்ச்சியில் ஆழ்கிறது. காட்சி 2. நகர வீதிகள். வில்லனின் முதல் தாக்குதல். நகரின் முக்கியமான ஆற்றல் நிலையம் கொடூரமாக தாக்கப்படுகிறது. பாதுகாப்பு ட்ரோன்கள் அழிக்கப்படுகின்றன. காவலர், எதிரி தீவிரமாக இருக்கிறான், நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை. டாக்டர் கிரிப்டன் தன் கணிப்பொறி திரையில் அனைத்தையும் பார்த்து சிரிக்கிறான். டாக்டர் கிரிப்டன், சைபர் காவலராக இருக்க விரும்புகிறாயா? ஜெட். சரி, உன்னால் உண்மையான கொடிய சக்தியை எதிர்கொள்ள முடியுமா? ஜெட்டின் கையில் அவசர அழைப்பு ஒலிக்கிறது. அவன் முதல் முறையாக ஒரு உண்மையான பெரிய எதிரியை சந்திக்க இருக்கிறான். காட்சி 3. செட் முதல் வில்லன் மோதல். செட், கேப்டன் ரைகர் மற்றும் ஒரு காவல்துறை குழு விரைந்து நகரின் ஆற்றல் நிலையத்துக்கு செல்கின்றனர். செட் தெளிவாக, நாம் எதை எதிர்கொள்கிறோம்? ரைகர், நமக்கு தகவல் இல்லை. ஆனால் இது ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல. அவர்கள் வந்து சேரும்போது சாய்பர்க் அசாசன் அவர்களை எதிர்நோக்கி நிற்கிறான். அவன் 7 அடி உயரம், முழுமையான உலோக உடல், கண்கள் சிவப்பு ஒளியில் எரிகின்றன. சாய்பர்க் அசாசன் குறுகிய குரலில், செட், உன்னை அழிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செட் பின்னடைகிறான். இது குறும்பகங்கள் உள்ள பள்ளி மாணவர்கள் போன்றது அல்ல. இது மரண போராட்டம். செட் மெல்ல ஒரு சிரிப்பு. முதன்முறையாக பயப்படுகிறேன், ஆனாலும் நிற்க மாட்டேன். நட்சத்திரக்குறி. சண்டை தொடங்குகிறது. செட் மற்றும் சாய்பர்க் அசாசன் போராடுகிறார்கள். செட் ரோபோடி கை இன்னும் முழுமையாக வேலை செய்யவில்லை, ஆனால் அவன் வேகத்தை பயன்படுத்தி தாக்கங்களை தவிர்க்கிறான். ஆனால் சாய்பர்க் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஒவ்வொரு தாக்கமும் செட் பின்தள்ளுகிறது. கடைசி காட்சி. செட் கடைசி முயற்சி. செட் அவனை வெல்ல வழி இல்லை என்று உணர்கிறான். சாய்பர்க் அதிக சக்தி வாய்ந்தவன். செட் மனதிற்குள், நான் அவனை நேரடியாக வெல்ல முடியாது. ஆனால் நான் அவனை சுற்றி சிக்க வைக்கலாம். அவன் அருகில் ஒரு பெரிய மின்சார கம்பத்தை கவனிக்கிறான். அதில் உயர் மின்னழுத்தம் செல்கிறது. செட் திடீரென்று சாய்பர்க் தூண்டிவிட்டு மின்சார கம்பத்தை நோக்கி ஓடுகிறான். சாய்பர்க் அவனை பின்தொடர செட் கடைசி நொடியில் பக்கம் நகர்கிறான். சாய்பர்க் நேராக மின்கம்பத்துடன் மோதி மின்னழுத்தத்தால் அதிர்ந்து விழுகிறது. அவனை ஒரு பெரிய வெடிப்பு தாக்குகிறது. செட் மெல்ல மூச்சு விட்டுக்கொள்கிறான். செட் சிரித்துக்கொண்டு, நான் வென்றுவிட்டேனா? திடீரென்று மின்சாரம் நிற்கிறது. சாய்பர்க் இப்போது செயலிழந்த நிலையில். ஆனால் டாக்டர் கிரிப்டன் திரையில் இருந்து சிரிக்கிறான். டாக்டர் கிரிப்டன். நட்சத்திரக்குறி. நல்லது செட். ஆனால் இது இன்னும் தொடக்கமே. நட்சத்திரக்குறி. திரை மங்குகிறது. தொடர்ந்து வரும். ஏன் நான் வாய்ஸ் மாற்றினேன் என்றால், நான் உருவாக்கிக் கொண்டிருந்த AI வாய்ஸ் ஜெனரேட்டர் கட்டணம் முடிந்துவிட்டதால் நான் வேறு AI வாய்ஸ் ஜெனரேட்டர் உருவாக்கினேன். மற்றும் கிரிப்டனுக்கு செட் பற்றி எப்படி தெரியும் என்பதை நான் எபிசோட் 4இல் கூறுகிறேன்.